அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு திக்ரை பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ரை ஒரு பெண் ஓதுனா அவ லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் அவ லைஃப்ல கிடைக்கும். அதை கண் கூட அந்த பெண்ணால உணர முடியும். அதாவது ஒரு பெண் அவளுடைய கணவனுக்காக இந்த ஒரு துவாவை ஓதுனா அவங்க லைஃப்ல சக்சஸ் அதிகமாக காணப்படும். அவளுடைய கணவன் ஆரோக்கியம் அதிகரிக்கும், நல்ல விதமான நீண்ட ஆயுளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். மேலும் அவங்க வாழும் காலமெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். அவங்க போற பாதை அனைத்திலையும் வெற்றி கிடைக்கும். அவங்க போற பாதை அனைத்தும் நேரான பாதையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அமைப்பான். குடும்ப வாழ்க்கை சீராக மாறும். இந்த ஒரு திக்ரை அதனால நாம 17 நாள் இந்த ஒரு திக்ரை ஓதணும். இந்த ஒரு திக்ர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், அதாவது நம்ம தொழுகிற ஃபர்லான தொழுகையில எந்த நேரம் வேணாலும் நீங்க இதை ஓதலாம். இந்த நேரத்துல தான் ஃபஜர்ல தான் ஓதணும், இஷால தான் ஓதணும் அப்படி எதுவும் இல்லை. உங்களால் எந்த நேரம் முடியுதோ நீங்கள் அந்த நேரத்தில் ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் இதை ஓதி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். அதை உங்களாலே உணர முடியும். இது நிறைய பேர் ஓதி பலன் கண்ட ஒரு விஷயம். இது இந்த ஒரு திக்ரை நிறைய பேர் ஓதி அனுபவபூர்வமாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு திக்ரை என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு திக்ரை ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், அந்த ஒரு கட்டாய ஒரு விஷயத்த என்னன்னு பார்க்கலாம். அந்த கடமைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நாம ஒழுவுடன் இருக்கணும். நம்ம ஒழுவோட சுத்தமான ஒரு இடத்துல உட்காந்து இதை நீங்க ஓதணும். தொழுதுட்டு அந்த இடம் சுத்தமான இடமா ஆக்கிக்கங்க. நீங்க எந்த ஃபர்ல தொழுகை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ல தொழுகை தொழுது முடிச்சுட்டு நீங்க பிஸ்மில்லாஹ், அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நீங்க அல்லாஹுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் அப்படின்னு நீங்க ஓதிட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். 11 முறை முன்னும் பின்னும் செலவாத்து நீங்க ஓதணும். எந்த செலவாத்து வேணாலும் ஓதலாம். தரூர் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது, அதனால அது தெரிஞ்சா நீங்க அதுவே ஓதிக்கோங்க. முன்னும் பின்னும் செலவாத்து ஓதினதுக்கு அப்புறம் இந்த ஒரு திக்ரை 343 தடவை நீங்க ஓதணும். அந்த திக்ர் என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி. இந்த ஒரு திக்ரை 343 தடவை முன்னும் பின்னும் செலவாத் 11 முறை கட்டாயம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லி நீங்க ஆரம்பிங்க. ஒழுவுடன் இருக்கணும், அது ரொம்பவும் மெயின். இந்த ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஓதி முடிச்சுட்டு அந்த அமர்விலேயே அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. அல்லாஹு தாலா உங்க வாழ்க்கையை நல்ல விதமான வாழ்க்கையா மாற்றுவான். நீங்க போற பாதை அனைத்துலேயும் சக்சஸாக ஆகும். உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை அல்லாஹ் தருவான். அந்த வருமானத்துல அளவுக்கு அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். அவங்க செல்லும் பாதை அனைத்தும் வெற்றி பாதையாக அல்லாஹு தாலா மாற்றி தருவான். இந்த ஒரு அமலை நீங்க 17 நாட்கள் விடாம நீங்க சின்சியரா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க அல்லாஹ் மேல நம்பி நீங்க இதை ஓதுங்க. 17 நாள் கைவிடாம எந்த ஒரு நேரம், எப்படி ஒரு சிக்கலான நேரம் இடைஞ்சல் வந்தாலும் நீங்க அந்த அமலை ஸ்கிப் பண்ணிடாம 17 நாட்கள் நீங்க ஓதி முடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு தெரியும், நீங்களே அனுபவிப்பீங்க. உங்களால் அது உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்ச் கிடைக்குது, நல்ல ஒரு விஷயமா உங்கள் லைஃப் மாறுது அப்படின்னு உங்களாலேயே உணர்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி தருவான். அதனால் நீங்கள் இதை அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் நம்பி நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை நல்ல விதமாக ஆக்கி வாழ்நாள் முழுவதும் நீண்ட ஆயுளோடு, அந்த நீண்ட ஆயுள் முழுவதும் நல்ல விதமான பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா மாற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். இதை நம்பி ஓதி பாருங்க.
ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நீங்க இதை செஞ்சு பாருங்க. உங்க லைஃப் எப்படி எப்படி கஷ்டத்துல இருந்த உங்க லைஃப் இப்ப எப்படி நல்ல விதமா மாறுதுன்னு உங்களாலேயே கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும். நீங்களே அல்லாஹ்விடம் நன்றி சொல்லுவீங்க. ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.